பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோடு நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்களை நடத்துவதாக. இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வேத வசனமாய் கொடுத்திருக்கிறது சங்கீதம் 40:17 நாம் வாசிக்கலாமா? சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். ஆமேன். நல்ல ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல நான் எளிமையும் சிறுமையுமானவர். அருமையான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த வேத வசனத்தில் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர் என்று அருமையான சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு துணை நின்று நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பல சூழ்நிலைகளை எனக்கு யாருமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வராதா, ஒரு ரட்சிப்பு வராதா, என்னுடைய வாழ்க்கை மாறாதா, என் குடும்ப சூழ்நிலைகள் மாறாதா, எனக்கு இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இல்லை என்னுடைய பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதான்னு நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கிறார், உங்களுக்கு துணையும் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் இனிமே தாமதிப்பது இல்லை. தாவீது சொல்லுகிறார், இனிமே நீங்க தாமதியாதையும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நமக்கு பலனாய் இருந்து நடத்துகிறவர். ஏனென்றால் நாம் எளிமையும் சிறுமையுமானவர்கள். நம்முடைய ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், விடுவிக்கிற தேவனாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறார். அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில பலவீனங்களை மாற்றியிருக்கிறார், பிரச்சனைகளை மாற்றியிருக்கிறார். பாருங்க, ஒரு குருடன் இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்துட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி உரக்க சத்தமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அவன் கண் பார்வை கொடுத்து ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. ஆண்டவர் யாராலுமே அவனுக்கு சுகத்தை கொடுக்கமில்லை, ஒரு விடுதலையை கொடுக்கமில்லை. அவன் பிச்சை எடுத்து தான் அவனுடைய வாழ்க்கை ஓட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அவன் கண் பார்வையோடு சந்தோஷத்தோடு அவன் கடந்து போவதற்கு காரணம் ஆண்டவர் அவனுக்கு துணை நின்று. யாருமே அவனுக்கு உதவி செய்யலை, யாருமே அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யலை. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில உதவி செய்து அவனுக்கு துணை நின்று ஆண்டவருடைய வாழ்க்கையில கண் பார்வையை கொடுத்து ஒரு விடுதலை கொடுக்கிறார், ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார், விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படியாய் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை விடுவிப்பார். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களை நடத்த போகிறது. நீங்க எதை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாய் ஆண்டவரே, நாங்கள் எளிமையும் சிறுமையுமானவர்கள். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணையும் ஆண்டவரே எங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தேவன் விடுவித்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே